Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 454 part 1. ஓபன் பண்ணா இங்க நம்மளுக்கு கப்பலை காட்டுறாங்க. லூஃபிக்கு நல்லாவே தெரியுது இவங்க இம்பல் டவுனை தாக்குனதுனால அங்க நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல எல்லாருமே வெறிகுண்டு இவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இவங்க மட்டும் இல்ல, ஒயிட் பியர்டு கூடயும் பயங்கரமான சண்டை நடக்க போகுது. சொல்ல போனா எக்கச்சக்க நேவி ஆளுங்க அப்படியே நிரம்பி வழிவானுங்க. அது மட்டுமா பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுகளும் அங்கதான் ஒண்ணு கூடி இருக்காங்க. ஜிம்பைய பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அவாய்ட் பண்ணணும் தான் அவனுக்கு ஆசை. ஆனா அதுக்கு பாசிபிளே இல்ல. சரி பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்துடலாங்கிற மாதிரி லூஃபியும் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கமபக்கா ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க நம்ம சஞ்சியால தாங்க முடியல. ஏன்னா அந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லாருமே குயருங்க. அப்படி ஒரு அழகான முகத்தை வச்சு இவனை விடாம விரட்டுன்னு விரட்டுறாங்க. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவன் அந்த ஐலாண்டுக்கு வந்ததுல இருந்து பையன் ஒழுங்கா தூங்க கூட இல்ல. அவங்க எல்லாம் விரட்ட ஆரம்பிச்சாங்கல்ல, அவனும் ஓடுவான் விடாம விரட்டுவாங்க. பையன் வேற வழி இல்லாம இவங்க கிட்ட தப்பிக்கணும்னா இதைத்தான் பண்ணி ஆகணும்னு அங்க இருக்க பாறை எல்லாத்தையுமே உடச்சு விட்டுட்டு ஓடி வந்திருப்பான். பட் இருந்தாலும் அதை ஓவர்டேக் பண்ணிட்டு பாஞ்சு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி எஸ்கேப் ஆயிருக்கான்னு வைங்களேன். ஆனா அவங்க எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு இவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுல இருந்தே நல்லா தெரியுது அவங்க ஆர்டினரியான குயர்ஸே கிடையாதுன்னு. இப்போதைக்கு நம்மளே கையில நம்பிக்கையா இருக்கிறது அந்த ரெய்லி கொடுத்த விவரு கார்டு மட்டும்தான். அதை வச்சு ரிட்டர்ன் போய் எப்படியாச்சும் அவன் டீமை மீட் பண்ணி ஆகணும். எப்ப நான் நம்ம மறுபடியும் பார்க்க போறேன் அப்படின்னு தொண்டையிலேயே கத்திட்டு கிடப்பான். அப்படியே கட் பண்ணி அந்த அந்த கமபக்கா கிங்டம்ல இருக்க ஒரு பெரிய கோட்டவனை காட்டுறாங்க. அதுதான் ராணி வாழ்ந்துகிட்டு இருக்க இடம். படு பயங்கரமா இருக்கும். வேற லெவல்ல டிசைனா கட்டி வச்சிருப்பானுங்க. இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனை நேர்ல பார்த்தோம்னா கண்ணு கூசி கண்ணுல தூசி அப்புறம் ஊசி தான். சரி நம்ம மேட்டுக்கு வருவோம். இந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லாரும் குயினை போய் மீட் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த குயின் என்ன சொல்லுவான்னா, எல்லாருமே இங்க பிரச்சனையோட வந்தாங்க. அவங்க எல்லாம் யாரு என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களோட சோகம் கவலை எல்லாமே பறந்து போயிருச்சு. அந்த மாதிரி இப்ப சஞ்சியும் இங்க வந்து மாட்டிட்டு இருக்கான். அவன் யாருன்னு அவனுக்கு தெரியல. அத அவனுக்கு தெரிய வச்சு அவனுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் இப்ப அவன் ஸ்ட்ராங்கா இருக்கானா என்னன்னு கேட்டா ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. ஆனா அவன் கிக்கெல்லாம் ஒரு அளவுக்கு பரவாயில்லன்னு இந்த எலிசெத்து சொல்லும். எலிசபெத் சொல்லும். அப்படின்னா கமபக்கா கிங்டமோட ட்ரெடிஷனல் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். அதுதான் நமக்கு சரியா இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ண போறோம், எல்லாம் ரெடியா இருங்கன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா மறுபடியும் நம்ம சஞ்சிய மொத்த ஐலாண்டுமே விரட்டிட்டு இருக்குது. அவனுக்கு ஒண்ணு மட்டும் புரியல, ஏன் இவனை இப்படி விரட்டுறாங்கன்னு. அவனும் ஓடுவான் நிக்காம ஓடுவான். அப்படி ஓடினவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய கோட்டை தெரியும். அவனை எல்லாரும் பிளான் பண்ணி தான் விரட்டுறாங்க. ஆனா பயலுக்கு தெரியல. அவன் ஓடி வரத பார்த்தோன்னே கோட்டையோட டோர் ஓபன் ஆகும். உள்ள போனவன டோர் மூடிடும். உள்ள பார்த்தா எல்லாமே நல்லா ஜிகுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் தான் செவுத்துல இவானோட போட்டோவை காட்டுறாங்க. பின்ன சும்மாவா, அவன் தான் இதுக்கு முன்னாடி இந்த கிங்டம்ல இருந்த கிங் ஆச்சே. அதெல்லாம் சஞ்சிக்கு எங்க தெரியும். அவன் பயந்தடிச்சு இன்னும் ஓடிட்டே தான் இருப்பான். ஏன்னா பின்னாடி வெட்டிட்டே வர்றாங்க. அவனை வலையெல்லாம் வச்சு பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. சிக்குவனான்னு சொல்லிட்டு ஓடுவான். அண்ணன் பார்த்து இடையில இப்படி ஒரு மூஞ்சி வந்தவொடனே பயந்து போய் பேக் அடிப்பானா. கீழே டப்புன்னு டோர் ஓபன் ஆகி உதகட்டின்னு உள்ள போயிருவான். உள்ள போனவன் அங்க இருக்க படிக்கட்டுல எல்லாத்தையும் அடிச்சு புரண்டு விழுந்து அங்க இருக்க டோர் எல்லாம் பிச்சுக்கிட்டு போய் விழுவான். எங்கடா இருக்கேன், என்னென்னமோ வித்தையெல்லாம் காட்டுறாங்களேன்னு எந்திரிச்சு பார்த்தா உனக்காக தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா கண்டான்னு சொல்லி ஆப்போசிட்ல கமபக்கா கிங்டமோட குயின் நின்னுட்டு இருப்பா. அந்த ஐலாண்ட்ல இருக்க மத்தவங்களே இந்த நிலைமையில இருக்காங்கன்னா குயின் எந்த நிலைமையில இருப்பா. கோகாமக்கா மூஞ்சில எத்தனை மேடு பள்ளங்கள். அவளை பார்த்து ஷாக் ஆகி, யார் நீ, பார்க்கவே கர்ண கொடூரமா இருக்கேன்பா. உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு திட்டுவாங்க. இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும், அவங்கள கேரோன்னு சொல்லி கூப்பிடுமாமா. அதுக்கப்புறம் தான் சொல்லுவா அவன் இந்த கண்ட்ரியோட குயினாமா. வளைச்சு போசெல்லாம் கொடுத்து என் பேரு தான் கேரோலின்னு சொல்லுவா. உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவ குடுக்கிற போச பார்த்து தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பாங்களா. நம்ம பயலுக்கு என்ன பண்றதுனே தெரியல, இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ மேட்டரை சொல்லுவா. என்னன்னா இந்த கமபக்கா கிங்டம் இதுக்கு முன்னாடி ரூல் பண்ணிட்டு இருந்தது இவானாமா. இப்ப அவங்க இல்ல. அதனால இந்த கேரோலினா குயினா மாத்தி இருக்காங்க. அது அவளுக்கு ரொம்ப பெருமையா இருக்காமா. இதெல்லாம் நம்ம செஞ்சு கேட்டானா. இப்போ எனக்கு இத பத்தி எல்லாம் கவலை இல்ல, நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வரேன். எனக்கு இந்த ஐலாண்டுக்கு வந்து பைத்தியமே பிடிச்சு போச்சு, நான் இங்க இருந்து போகணும், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கத்தன உடனே அவன் என்ன சொல்லிடுவான், சரி ஓகே அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுவா. என்னன்னா இங்க இருக்கிறவங்களே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆள் கூட இவன் சண்டை போட்டு ஜெயிக்கணும். அப்படி மட்டும் ஜெயிச்சிட்டானா இங்க இருந்து போலாமாமா. இதெல்லாம் நம்ம பயிலுக்கு அல்வா சாப்பிடுற கதையாச்சே. கண்டிப்பா நான் ஜெயிக்கிறேன், எனக்கு டீல் ஓகேம்பானா. உடனே சுத்தி இருக்க கேசுங்கெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா சிரிக்குங்க. அப்பவே பயிலுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான மிருகம்னு அவசரப்பட்டு ஒத்துக்கிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க சண்டை போடணும்னா அவங்க குடுக்குற காஸ்டியூம் போட்டு தான் சண்டை போடணுமாமா. ஓகேவான உடனே எது காஸ்டியூமான்னு பேந்த முழிப்பான். அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. சண்டை ஸ்டார்ட் ஆகுது. மக்கள் எல்லாம் ஆர்வமா அந்த சண்டைக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் மூஞ்சிய கர்ண கொடூரமா இருந்தாலும் அத்தனை பேரும் இலிச்சாமினிக்கு தான் எப்பவும் இருப்பாங்க. அதே நேரம் நம்ம சஞ்சி கொல்ல வெறியில நின்னுட்டு இருப்பான். ஏன்னா சண்டை போறதுக்கு காஸ்டியூம்னு சொல்லி அவனுக்கு நைட்டிய போட்டு விட்டு கம்ப்ளீட்டா அவனை லேடியாவே மாத்தி விட்டாங்க. ஐயோ என்னால தாங்க முடியலன்னு கதறுவான். ஆனா அவங்க எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா
சூப்பரா இருக்க அழகா இருக்கேன்னு அவனை என்கரேஜ் பண்ணுவாங்க. கால கொடுமையப்பா. சரி ரைட்டு, ஒரே அடி. எவன் வந்தாலும் சரி திரைக்க விட்டுட்டு இந்த முட்டாப்பாய் ஐலாண்ட்ல இருந்து சீக்கிரமா தப்பிச்சு போயிடணும். என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த நாட்டோட குயின் கேரோலின் வந்து லேண்ட் ஆவா. அவளை பார்த்தோன்னா வாவ் கார்ஜியஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா புகழ்ந்து தள்ளுவாங்க. கார்ஜியஸா, காரி துப்புற மாதிரி இருக்கா, என்ன பேச்சு பேசுறீங்க, இவன் மூஞ்சதான் பேக்கணுமாங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் அங்க பயங்கரமா சுத்தி சுத்தி போசெல்லாம் கொடுத்துட்டு கிராண்ட் மாஸ்டர் கமாபகா ஸ்டைல நான் யூஸ் பண்றேன்னு நியூ கமா கென்போன்னு சொல்லி ஒரு மாதிரி வளைஞ்சு நிறைஞ்சு நிப்பா. இதெல்லாம் ஒரு போசான்னு பச்சை பச்சையா திட்டுவான். சரி ரைட்டு, என்ன வரதா என்ன, இன்னைக்கு சண்டைய போட்டு மண்டைய உடைச்சிடலான்னு சொல்லி நம்ம செஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு அடியை சும்மா ஓங்கி வைப்பான். அவ்வளவுதான், அந்த இடமே புகமண்டலம் ஆயிருமா. சோலி முடிஞ்சுமா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் அப்பவும் இழிச்சாமே நிப்பாங்க. சரி ரைட்டு, சண்டை இதோட முடிஞ்சுன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா ஆளை காணோம். என்னன்னா பின்னாடி நின்னுட்டு இருப்பா. இவ எப்ப அங்க போனான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே சடக்குன்னு முன்னாடி வந்து நம்ம சஞ்சியோட கண்ணத்தை அப்படியே லைட்டா தூக்கி மட்டும்தான் விடுவா. அதுக்கே பயலால நிக்க கூட முடியாம அப்படியே சல்லுன்னு பறந்து போவான். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவ கூட வேற லெவல்ல சண்டை போட்டு பாப்பான். எந்த அடியுமே அவ மேல படாது. அப்ப திடீர்னு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. உன்னால ஒழுங்கா சண்டை போட முடியல, ஏன் தெரியுமா, உன்னோட மனசுல உனக்கே டவுட் இருக்குது, அந்த டவுட் எல்லாம் தூக்கி தூர போடும்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்பானா. இல்ல, நீ உன்னையே போலியா ஏமாத்திட்டு இருக்க, அதெல்லாம் வேண்டாம், நீ யாருன்னு உடனே அவ்வளவு நேரம் வெறிகொண்ட வேங்கையா இருந்தவன் திடீர்னு அப்படியே சாஃப்டா மாறிட்டான். அதுக்கப்புறம் நம்ம பயல பார்த்து அவேக்னிங் ஆஃப் இன்னர் மெய்டன் சொல்லி ஏதோ ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். அவ்வளவுதான், பைய அவளோட ட்ரிக்ல நல்லா ஏமாந்துட்டான். சொல்ல போனா கம்ப்ளீட்டா அவங்கள மாதிரியே மாறிட்டான். அதுக்கப்புறம் வளைச்சு வளைச்சு போசெல்லாம் கொடுப்பாங்க. பழையபடி நம்ம செஞ்சுக்கிட்ட இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படி இப்படிங்கிற எந்த ஒரு ஆக்ரோஷமும் இல்ல. அப்படியே தொட்டில தூக்கி போட்ட பூனை மாதிரி அவ கூட சேர்ந்து ஜாலியா ஆட ஆரம்பிச்சிருவான். கடைசியில ஒரு பூ மலர்ற மாதிரி நான் யாருன்னு சொல்லி நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு ஒரு இழிப்பான் பாருங்க, தாங்க முடியல. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா பீச் பக்கம் எல்லாருமே ஓடி வந்துகிட்டு இருக்காங்க பழைய மாதிரி. இதுல கொடுமை என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்மள விரட்டாயிலேன்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடுனவன் இப்ப அவங்க கூடவே அவங்கள மாதிரியே ஓடிட்டு இருக்கான். நமி ரோபின் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். உங்களை பார்க்க நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நேரம் வரும்போது கண்டிப்பா உங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே சஞ்சியோட மூஞ்சை இப்படி கொடூரமா காமிச்சு இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.